வெல்கம் பேக் டு எவர்ஷைன் சேனல். நாம் இன்றைக்கி எவர்ஷைன் சேனலில் இந்த வீடியோவில் ஐம்பொன் மற்றும் நமக்கு ஃபேன்சியாக இருக்கக்கூடிய மைக்ரோ கோல்ட் பாலிஸில் இருக்கக்கூடிய ஸ்டட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட ஜிபே, ஃபோன்பே, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குங்க, சிஓடி இல்லை. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, நல்லது ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது இது இங்கே தூரமாக காமிக்கிற பாருங்க. இது கிட்ஸுக்கும் போட்டுக்கலாம், மிடில் எல்லாரும் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது, அமைதியாக இருக்குது பாருங்கள். நடுவில் ஒரு ராணி பிங்க் ஸ்டோனு சுற்றி இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஐம்பொன்னெல்லாம் இந்த கலரில் தான் இருக்கும், ஸ்க்ரூ பேக்கு தான் வரும்னு தெரியும். சரிங்களா? இது பின்பக்கமாக இருக்குது, பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்குது. சரிங்களா? இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. அப்புறம் அடுத்தது இது பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, வயசானவங்க போடுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். நடுவில் ஸ்டோனு சுற்றி ராணி பிங்கு, அதுக்கு சுற்றி ஒயிட் ஸ்டோனு, அப்புறம் ஃப்ளவரோட இது மாதிரி இருக்குது. பேக்கு ஸ்க்ரூ பாருங்கள், இந்த மாதிரி பெருசாக தங்க கம்மலுக்கு வர மாதிரியே இருக்குது. சரிங்களா? இது உங்களுக்கு நல்ல குவாலிட்டி, நல்ல ஐம்பொன் செட்டு. ஸோ யாருக்கு வேணுமோ அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, இது பாருங்கள், இன்னொன்று கிட்ஸு போடுற மாதிரி. இது கிட்ஸ் போடுற மாதிரி தான். இங்கே பாருங்கள், மேலே ஒரு ஃப்ளவர் இருக்குது, கீழே சின்ன லீஃப் இருக்குது, பேக் ஸ்க்ரூ இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்படி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது இது நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இது மாதிரி ஒன்று பார்த்துட்டோம், இதான் இங்கே இருக்குது. இப்போ அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், கீழே டைமண்ட் மாதிரி இருக்குது, இதுவும் ராணி பிங்க்கு, இதுவும் ஸ்க்ரூ பேக் இந்த மாதிரி இருக்குது. இது ஐம்பொன்று தான். சரிங்களா? அப்புறம் அதுலேயே இன்னொரு செட்டு இருக்குது பாருங்கள். இது வேறு டிசைன், அது வேறு டிசைன். சரிங்களா? இதில் மல்டி கலர் இருக்குது, இது கீழே சும்மா கூமாச்சியாக இருக்குது, டைமண்டாக இருக்குது, மேலே ஃப்ளவர் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்குது, ஸ்க்ரூ பேக்கு இந்த மாதிரி இருக்குது. இதில் எது வேணாலும் நீங்கள் டிக் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது இன்னொன்று பார்ப்போம் நாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு நிறைய நான் ஒரு 10 தடவையாவது இந்த மாதிரி தருவிச்சு கொடுத்துருப்பேன், அந்தளவு அழகாக இருக்குது. இது 250 ப்ளஸ் கொரியர் சேர்ந்து வரும். சரிங்களா? இது பாருங்கள், இது ஸ்டோன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒரே ஒரு டார்க் கலர் ஸ்டோன் இருக்குது, பேக்கில் இந்த மாதிரி இருக்குது, ஜிமுக்கா இருக்குது, ஜிமுக்காவுக்கு நடுவில் ஒரு கோல்டு பால்ஸ் ஹேங்கிங் இருக்குது, அழகாக இருக்குது. இதுவும் நீங்கள் இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ராணி பிங்க்லேயும் இது மாதிரி ஸ்டோன் ஹேங்கிங் இருக்கக்கூடிய, இது நம்ம பெரிய பெரிய ஆரம் அட்டிகைகள் அதுக்கு போடுற மாதிரியான ஸ்டட்ஸ் இது. ஸோ இது 399 ப்ளஸ் கொரியர் சேர்ந்து வரும். அதுலேயே இன்னொன்று மல்டி கலர் பாருங்கள், இதில் க்ரீன் ஸ்டோனும் இருக்கா, க்ரீன் ஸ்டோனும் இருக்கா. இது கொஞ்சம் பெரிய கம்மல் தான். சின்ன பெருசாக போடுறவங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போடணும், இது ஐம்பொன்று தான். வேணுங்கிறவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்தோம் இல்லையா, அப்படியே ஒன்று பார்த்தோம் இல்லைங்களே இந்த மாதிரி. இது பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குங்க. இது ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்குது, ஒரே ஒரு ஸ்டோன் ஹேங்கிங் இருக்குது, பேக் சைடு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது யாருக்கு வேணுமோ அவங்க இதையே ஃபோட்டோ அனுப்பிச்சு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஐம்பொன்று தான். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அதே ஐம்பொன்னில் இன்னும் கொஞ்சம் பெருசாக அது 2 லைன்ஸ் பார்த்தோம், இது 3 லைன்ஸு. கிளார் அடிக்குது. இது 3 லைன்ஸ் இருக்குது, நடுவில் ஒரு ராணி பிங்க் ஸ்டோன் இருக்குது, ஸ்டோன் ஹேங்கிங் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்க்ரூ பேக்கு நல்லா இருக்குது, இது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கிட்ஸுக்கு அனுப்பிச்சதுலேயே திருகாணி மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். இது மற்றதெல்லாம் கொஞ்சம் திருகாணி பெருசாக இருக்கும். இது ஒரு டைப் இருக்குது. சரிங்களா? இந்த டைப் வேணாலும் இது எடுத்துக்கலாம் நீங்கள். எல்லாம் 250 அந்த மாதிரி இது வரும், 250, 350, 300 அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? ஓகே, இது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேயே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதுலேயே இன்னொன்று இருக்குது, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள், அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரிங்களா? அப்புறம் வேல் மாதிரி இருக்குது மேலே, இது ஐம்பொன்று தான். கீழே ஒரே ஒரு ஸ்டோன் ஹேங்கிங் இருக்குது, பேக் சைடு இந்த மாதிரி இருக்குது, நல்ல திக்னஸாக இருக்குது.
இது எடுத்துக்கலாம். இதை விட பெருசாக கூட ஒன்று இருக்குது, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுவும் வந்து ஒரு திலகம் மாதிரியும் இருக்குது, வேல் மாதிரியும் இருக்குது, ரெண்டு மாதிரி இருக்குது. காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இது வந்து இது பாருங்கள், அதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதில் வந்து சின்ன ஸ்டோன் ஹேங்கிங் இருக்குது, அந்த மாதிரி இருக்காது. இது ஒரு பூ விரிகிற மாதிரி இருக்கும். பட்டு திருகாணி வந்து ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது. இது 50 தான். அப்புறம் அதுலேயே வந்து கொஞ்சம் சின்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு டபுள் கலர் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி கலர் இது மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அதனால் எந்த டிசைன் வரும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு அடிகைக்கு போடுற மாதிரி ஒன்று இருக்குது. நமக்கு பட்டு சாரியெல்லாம் வேர் பண்ணும்போது இது போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. பேக் ஸ்க்ரூ இந்த மாதிரி இருக்குது. பெருசாக தான் இருக்குது. ஸ்டோன் ஹேங்கிங் இருக்குது. நான் காமிக்கிறது எல்லாமே 51 தான். சரிங்களா? அதுக்கப்புறம் அதே மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம், டபுள் கலர் கொடுங்க அப்படின்னு கேட்டால் இது எடுத்துக்கலாம். நாம் இது சின்ன கேப்பு மாதிரி இருக்குது மேலே. அப்புறம் கீழே இந்த மாதிரி இருக்குது, ஆஃப் ரவுண்டு இருக்குது. அப்புறம் 3 ஸ்டோன் ஹேங்கிங் இருக்குது. பேக் சைடு இந்த மாதிரி இருக்குது. இது மல்டி கலர் தான். பாருங்கள், நடுவில் ராணி பிங்க் ஒரு ஸ்டோனு, க்ரீன் ஒரு ஸ்டோன் இருக்குது. இது நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது அழகாக இருக்குங்க. நாம் வந்து இது நேரடியாக கண்காணித்து தான் வாங்கியிருக்கோம். 50 பட்டறையில் போய் செய்கிற இடத்துலையே பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ தைரியமாக நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து இது பார்த்திங்கன்னா இது ஸ்டோன் ஹேங்கிங் இல்லாமல் இந்த மாதிரி கோல்ட் பால்ஸ் ஹேங்கிங் இருக்குது. ஸ்க்ரூ பேக் இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை விட பெருசாக ஒன்று இருக்குது, அதே காமிக்கிறேன் நான். பாருங்கள், அப்படியே ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதில் மல்டி பார்த்தோம், இதில் டபுள் கலர் பார்க்கலாம். இது ராணி பிங்க்கு ஒயிட் இருக்குது, ஸ்டோன் ஹேங்கிங் இருக்குது, பேக் சைடு இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? அப்படியே மல்டியில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரிங்களா? இப்படி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்று 50 வந்து வாத்து இருக்கிற மாதிரி இருக்குது. வாத்து இருக்கிற ஆரமெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். இது பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. இது ஸ்க்ரூ பேக் நல்லா இருக்குது. அப்புறம் இன்னொரு 50 பார்ப்போம், இந்த ஹேங்கிங் இருக்கிற மாதிரி. இது பாருங்கள், இது மல்டி கலராக இருக்குது. சின்ன மயில் இருக்குது, அதில் தொங்கட்டான் இல்லை, இதில் தொங்கட்டான் இருக்குது, ஸ்க்ரூ பேக் இருக்குது. இது 50 தான். இது எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து கேரண்டி கோல்ட் பால்ஸில் இது பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது எடுத்துக்கலாம். இது மல்டி கலராக இருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒயிட் வேணும்னா அதில் பாருங்கள், மயிலில் வந்து ஒயிட் இருக்குது, மயிலில் ஒயிட் இருக்குது. இது சும்மா ஃப்ளவர் மாதிரி இருக்குது. ஜெர்கான் ஸ்டோன் இருக்குது, முத்து ஹேங்கிங் இருக்குது. அப்புறம் நான் மயில்னு சொன்னது இதே தான். இங்கே பாருங்கள், இது இருக்குது. இதில் கண்ணு மட்டும் வேறு ஸ்டோன் இருக்குது. சரிங்களா? இது ஜெர்கான் ஸ்டோன்ஸ் தான். அதில் குட்டியாக இருக்கிறது ஒன்று பார்க்கலாம் பாருங்கள். இது குட்டியாக இருக்குது, இது எடுத்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இது பாருங்கள், இது அப்படியே ஒரு பார்த்தோமல்ல அதே மாதிரி. இது ரொம்ப அழகாக இருக்குங்க. லக்ஷ்மி முகம் இருக்குது, தாமரை பூ மாதிரி இருக்குது, ஸ்டோன் ஹேங்கிங் இருக்குது. அப்புறம் இதில் பாருங்கள், இது ஜெர்கான் ஸ்டோனில் இன்னொன்று இருக்குது. ஓகேவா? இது ரொம்ப அழகாக இருக்குங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் பிளாக்ல ஒன்று பார்ப்பேன் நான், பேக். சரிங்களா? இது பார், ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.